ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் ஜூனியர் ரெசிடென்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜான்வரி 2025 ஜான்வரி செஷனுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 20, 2025. சரிங்களா? இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்த ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டுக்கு ஜான்வரி செஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் 25,000 ரூபாய் வந்து எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரெசிடென்ட் ஜான்வரி 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 மாதம் உங்களுக்கு ஜாப் இருக்கும். சரிங்களா? இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2025லேருந்து 30/6/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஜூனியர் ரெசிடென்ட்ஷிப்பு. அதே மாதிரி எய்ம்ஸோடைய ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் ஜாப் வந்து இருக்கும். சரிங்களா? இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓசிஐ கேண்டிடேட்டும் சரி, பிஐஓ கேண்டிடேட்ஸும் சரி அப்ளை பண்ணலாம். இந்த ஜான்வரி செஷனில் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு செலக்ட் ஆனால் லெவல் 10ல் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். அதாவது சேலரி இருக்கும் 56,100 ரூபாய் ப்ளஸ் அலவன்சஸ் ஆஸ் பர் எய்ம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? அப்ளை பண்ணுறது வந்து aimsexams.ac.in வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் ஜனவரி 20, 2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்தெந்த போஸ்ட்டில் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்டகரியில் வேக்கன்சிஸ் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். பிளட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மெயின் பிளட் பேங்க்கில் 4 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 1, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1. பிளட் பேங்க் ட்ராமா சென்டரை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் இருக்குது. எஸ்சியில் 1, எஸ்டியில் 1 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, மெயின் பிளட் பேங்க்கில் அதில் யூஆரில் இருக்கிறதுனால ஒரு வேக்கன்சி இருக்கிறதுனால எஸ்டி கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிளைம் பண்ணக்கூடாது. ஆனால் யூஆருக்கு எலிஜிபிலிட்டி என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணால் போதுமானது. அடுத்தது பிளட் பேங்க் சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 3 யூஆர்லையும் ஒரு ஓபிசி ஒரு எஸ்டி வேக்கன்சி, டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. பர்ன் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் 8 வேக்கன்சி இருக்குது. 4 யூஆர், ஒரு இடபிள்யூஎஸ், 2 ஓபிசி, ஒரு எஸ்சி. பிளட் பேங்க் என்சிஐயை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது, 2 யூஆரில் தான். கார்டியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் வேக்கன்சி, டோட்டலாகவே ஒரு வேக்கன்சி தான். கார்டியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓபிசி வேக்கன்சி, டோட்டலாகவே ஒரு வேக்கன்சி தான். சிடிஇஆரை பொறுத்த வரைக்கும் 8 வேக்கன்சி இருக்குது, 6 யூஆர், ஒரு ஓபிசி, ஒரு எஸ்டி. கம்யூனிட்டி மெடிசனை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1. சிடிவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, அது அன்ரிசர்வ்டு தான். டெர்மட்டாலஜி அண்ட் வெனீரியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, அதுவுமே வந்து அன்ரிசர்வ்டு தான். இஹெச்எஸை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது, ஒரு யூஆர், ஒரு இடபிள்யூஎஸ், ஒரு ஓபிசி வேக்கன்சிஸ் இருக்குது. எமர்ஜென்சி மெடிசனை பொறுத்த வரைக்கும் 76 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 30, இடபிள்யூஎஸில் 8, ஓபிசியில் 20, எஸ்சியில் 12, எஸ்டியில் 6. சரிங்களா? எமர்ஜென்சி மெடிசன்லேயே வந்து ட்ராமா சென்டரில் 12 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 4, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 3, எஸ்சியில் 4. சரிங்களா? அடுத்தது லேப் மெடிசனை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சியில் 1 வந்து யூஆரும் 1 வந்து ஓபிசியும் வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்தது வந்து நெஃப்ராலஜியை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி, 3ல் 2 யூஆரும் 1 ஓபிசி வேக்கன்சியும் இருக்குது. நியூராலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்சி வேக்கன்சி மட்டும்தான். நியூரோ சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் ட்ராமா சென்டரில் இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, டோட்டலாக 5 வேக்கன்சிஸ் இருக்குது. நியூரோ ரேடியாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி, 2மே வந்து அன்ரிசர்வ்டில் தான் இருக்குது. ஆர்த்தோபெடிக் ட்ராமா சென்டரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி, 4 வந்து யூஆர்லையும் 1 வந்து ஓபிசிலையும் இருக்குது. பீடியாட்ரிக் கேஷுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி, 2 யூஆர், ஒரு இடபிள்யூஎஸ், ஒரு ஓபிசி, ஒரு எஸ்சி வேக்கன்சி. சைக்காட்ரியை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது, 2 யூஆர், 2 ஓபிசி, ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி. பேத்தாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது, 1 ஓபிசி, 1 எஸ்சி. ரேடியோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது, யூஆரில் 3, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1.
சர்ஜரி ட்ராமா சென்டரை பொறுத்த வரைக்கும் 31 வேக்கன்சி இருக்குது. 13 யூஆரும் 3 இடபிள்யூஎஸ் 8 ஓபிசி 5 எஸ்சி 2 எஸ்டி. டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சியில் ஒன்று வந்து யூஆர், ஒன்று ஓபிசி, ஒன்று வந்து எஸ்சி. பேத்தாலஜியில் வந்து 3 வேக்கன்சியில் ஒன்று வந்து யூஆர், இன்னொன்று வந்து இடபிள்யூஎஸ், இன்னொன்று வந்து ஓபிசி. எஸ்சிஎஸ்டியில் வேக்கன்சி இல்லைனாலும் யூஆரில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றதுனால அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜெயராட்டிக் மெடிசனை பொறுத்த வரைக்கும் 10 வேக்கன்சியில் 4 வந்து யூஆர், ஒரு வந்து ஓபிசி, 2 வந்து ஒன்று வந்து இடபிள்யூஎஸ், 2 வந்து ஓபிசி, 2 எஸ்சி, 1 எஸ்டி. 10 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. ஆர்த்தோபெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சியில் ஒன்று யூஆர், ஒன்று ஓபிசி, ஒன்று எஸ்டி. சர்ஜரியில் வந்து 3 வேக்கன்சி, அதில் வந்து யூஆரில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1. சரிங்களா? டோட்டலாக வந்து யூஆரில் 91 வேக்கன்சியும் 21 இடபிள்யூஎஸ் வேக்கன்சியும், ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 56 வேக்கன்சிஸும், எஸ்சியில் 35 வேக்கன்சியும், எஸ்டியில் வந்து 17 வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 220 வேக்கன்சிஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜூனியர் ரெசிடென்ட் ஜேஆர் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆஸ் பர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ஓபிசி ரிசர்வேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ப்ராப்பரான கம்பெனி அத்தாரிட்டிகிட்ட கெஸ்டட் ஆஃபீஸ்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் வந்து 2024-25 வந்து கண்டிப்பாக வந்து இன்கம் அசஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் வந்து இடபிள்யூஎஸை கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கேண்டிடேட் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்பையும் சேர்த்து. சரிங்களா? எம்சிஐ அல்லது டிசிஐ கவுன்சிலில் வந்து பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 3, அதாவது ஜூனியர் ரெசிடென்ட்ஷிப் வந்து 1/1/2025க்கு முன்னாடி 3 வருடத்திற்குள்ளே படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதாவது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் 3 வருடத்திற்குள்ளே, அதாவது லாஸ்ட்டு 3 இயர்ஸ். உங்களுக்கு சிம்பிளாக வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டு 1/1/2022லேருந்து 31/12/2024 இதுக்குள்ளே கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஎம்சி டிடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸாக எய்ம்ஸ்லேயோ அல்லது வேறு எங்கேயாவது வந்து ரெசிடென்ட்ஷிப் ப்ரோக்ராமில் ஜேஆராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்கும். எம்பிபிஎஸ் முடித்த கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். அதில் நீங்கள் வந்து எந்தெந்த எய்ம்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கடைசி நாள் 20/1/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். சரிங்களா? இது வந்து எய்ம்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் aimsexams.ac.in போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜூனியர் ரெசிடென்ட் அப்படின்றது இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 25,000 வந்து பண்ணீங்க இல்லையா, அந்த பே பண்ணது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஒன்ஸ் உங்களுடைய எய்ம்ஸில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதற்கு டைரெக்டாக வந்து வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லைனா ஜாயின் பண்ணிட்டு பாதிலே போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த 25,000 வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி லீவ் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி லீவ்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ வந்து யாராவது
இந்த மாதிரி ஜேஆர் ஜூனியர் ரெசிடென்ட் பணியிடத்திற்கு எலிஜிபிள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க, இல்லைனா எம்டிஎஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க, அதாவது பிடிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?